ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் யுவர் ஜேகே. வெல்கம் டு க்ளோசிங் பெல். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஆஸ் வெல் அஸ் ஐடி செக்டர் வந்து ரொம்ப கிராஷ் ஆகிருக்குது. அது என்னென்ன ரீசன்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐடி செக்டர். இந்த ஐடி செக்டர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம ஐபிஎம் ஸ்டாக்ல இருந்தாங்க. ஐபிஎம் ஸ்டாக் இது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மோனோபோலியான ஒரு ஸ்டாக். யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா ஏடிஎம் மிஷின்ஸ்லேருந்துமே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மோனோபோலியாக இருந்திருக்கும். இவங்களுக்கு கோடிங்லேருந்து எல்லாமே. இப்போ இந்த ஆந்த்ரோஃபிக்ன்றவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து ஓப்பன் ஏஐலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க. இவங்க வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த மேன் ப்ரொடக்டிவிட்டிலாம் கம்மி பண்ணுற அளவுக்கு எங்களோட கோடிங் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு, இவ்வளோலாம் தேவையே கிடையாது இப்படின்றதுனால இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா ரொம்ப பேனிக் ஆகிடுச்சு மார்க்கெட்டில். பேனிக் ஆனதும் ஐபிஎம் ஸ்டாக் வந்துட்டு 13% கிராஷ் ஆயிருந்தது லாஸ்ட் செஷனில் மட்டும். ஸோ அப்படியே அதோட எஃபெக்ட் வந்துட்டு இன்றைக்கி அந்த குளோபல் எஃபெக்ட் வந்துட்டு இன்றைக்கி அப்படியே இந்தியன் மார்க்கெட்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருந்தது. இன்றைக்கி வந்து நிஃப்டி ஐடி செக்டர் மட்டுமே 4% கிராஷ் ஆகிருந்தது. அதில் ஸ்பெசிஃபிக்காக வந்து இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு 4% கிட்ட கிராஷ் ஆகிருந்தது. ஸோ அப்புறம் செகண்ட் திங் வந்துட்டு மெயினாக ட்ரம்ப் இஷ்யூ. ட்ரம்ப் வந்துட்டு ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் மாதிரி தான் இருக்குது. இன்ஃபேக்ட் சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அவர் மேலே இதுக்கு சொன்னதுக்கு அப்புறமும் வந்துட்டு அவர் ஸ்டில் இல்லை, இது வந்துட்டு மற்ற கண்ட்ரியாக அது வந்துட்டு ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிட்டு இது பண்ணாதீங்க, நான் ஸ்டில் வந்துட்டு டேரிஃப் போடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. அது ஒரு பேனிக் கிரியேட் பண்ணிட்டு இருந்தது. இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தியரியே வந்துட்டு டோட்டலாக ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 25,500 கீழே 1 செகண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது நிஃப்டி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஆஸ் ஆஃப் நோ இப்போ கிஃப்ட் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா இப்போ 25,424 கிட்டே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் ரோலேருந்து ஸ்லைட் ரெக்கவர் ஆகிருக்குது. நாஸ்டாக் வந்துட்டு ஒரு 0.3% கிட்ட ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இன்னைக்கு மேஜர் ஐடி செக்டர் வந்து மேஜர் ரீசன் கிராஷ் ஆனதுக்கு ரீசன் வந்துட்டு இந்த ஆந்த்ரோஃபிக் எஃபெக்ட் தான். பட் இது எந்த அளவுக்கு வந்துட்டு இன்னும் ஐடி செக்டரை ட்ராக் பண்ணுன்றது வந்து நம்மளால சொல்ல முடியாது. பட் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க ஐடி செக்டரில் அப்படின்னா ஓகே, யூ கேன் அப்ளை பண்ணிக்கலாம். வந்துட்டு டோட்டலாக வந்து ஐடி செக்டருக்கு வந்துட்டு டோட்டலாகவே வந்துட்டு அப்படியே அவுடேட்டட் அப்படின்லாம் கிடையாது. சமூக ஐடி செக்டரை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்க போது, எல்லாமே ஒரு டைப்பில் தான் ரன் ஆகும். ஸோ இது ஒரு டேக் அவே எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டவ் ஜோன்ஸ் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா -1.6% கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டு மண்டே வந்து கிட்ட பார்த்துருந்தீங்கன்னா கூட ஐடிஎஃப்சி பேங்க் கூட கிராஷ் ஆகிருந்தது. ஓகே, இன்றைக்கி அது ஆல்மோஸ்ட் ஒரு 1% கிட்ட ரெக்கவர் ஆகிருக்குது. நேற்று க்ளோஸில் இருந்தது. மற்றபடி குளோபல் கியூஸ் பெருசாக வேறு எதுக்கும் ரியாக்ட் ஆகல. இந்த ஆந்த்ரோஃபிக் எஃபெக்ட் ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ரீசனு. நவடேஸ் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் தியரி வந்துட்டு ரொம்பவே ஃபெயில் ஆகுதுங்க. நம்பர் தியரினா இப்போ எப்படின்னா ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்துட்டு பீப்புள் டெக்னிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரவுண்ட் ஆஃப் வேல்யூ மேலே க்ளோஸ் வச்சாவோ இல்லை கீழே க்ளோஸ் வச்சாவோ அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. லேட்டஸ்ட் அஷ்யூம் இப்போ மார்க்கெட் வந்துட்டு 25,500 மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா டேல, ஸோ 25,500 வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ புட் ஆப்ஷன் ரைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மந்த் மட்டுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு இந்த 25,500 ஸ்ட்ரைக் வந்துட்டு மேலேயும் கீழேயும் க்ளோஸ் வந்துட்டு ரொம்ப மாறி மாறி வச்சுருந்துச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்ஸ் மட்டுமே ரொம்ப வாலட்டிலிட்டி ரொம்ப இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இருந்திருக்கவங்களுக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்திருக்கும் இந்த மந்த்து. ஸோ ரொம்ப வாலட்டிலிட்டியாக இருந்தது. இன்ஃபேக்ட் லோ விக்ஸ்லேயுமே இவ்வளோ வாலட்டிலிட்டியாக இருந்திருக்கு இந்த மார்க்கெட்டு. இது எப்படி சொல்கிறதுனா ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய கேப் அப்பில் க்ளோஸ் ஆகிடுது, அப்புறம் மறுபடியும் ஒரு பெரிய கேப் டவுன் ஆகுது, மறுபடியும் பெரிய கேப் அப் ஆகுது, இன்னைக்கு பெரிய கேப் டவுன். இன்ஃபேக்ட் இன்னைக்கு மார்னிங் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒரு 1 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து இன்ஃபேக்ட் ப்ளஸில் இருந்துச்சு. 61,300 400 கிட்டலாம் போச்சு. ஸ்டில் நிஃப்டி டவுனில் இருக்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து லெஃப்டப்பில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சடன் பேனிக் ஃபால் நடந்ததுனால பேங்க் நிஃப்டியாலையுமே ஹோல்டு பண்ண முடியல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்புறம். இதை இன்ஸ்டியூஷன்ஸோட பார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே அவங்களும் பை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்றது தெரியல டேட்டா. இன்னைக்கு கொஞ்சம் செல் பண்ணிட்டு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆந்த்ரோஃபிக் எஃபெக்ட் வந்துட்டு ரொம்பவே பாதிச்சிருக்கும். இன்ஸ்டியூஷன் என்ன அதுக்குன்னு பார்ப்போம். பட் ஆஸ் ஃபார் எப்படி சொல்கிறது ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்துட்டு கன்சல்டேஷன் மேபி ஸ்லைட் நெகட்டிவ் இருக்கும், பட் அப்படியே கம்ப்ளீட் பியர் மார்க்கெட்டாக இருக்காது. எங்களோட வியூ அதுதான். ஸோ ஆல் டைம் டேக் அவுட் பண்ணும். பட் கொஞ்சம் ஸ்லைட் கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து நடக்கும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேஜர் கான்ட்ரிபியூஷன் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கன்சல்டேஷன் ரீஜனில் கரெக்டாக இருக்குது ஆஃப்டர் பிக் ஃபால்.
ஐசிஐசிஐ பேங்க், நீங்கள் எந்த பேங்க் எடுத்துக்கிட்டாலுமே எல்லாமே வந்துட்டு பேங்க் நிஃப்டிலையுமே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் சப்போர்ட் ஜோனில் இருக்குது. டெக்னிக்கலாகவும் சொல்கிறேன், ஃபண்டமெண்டலாகவுமே ஓகே, நோ ப்ராப்ளம். எதுவும் ரிசல்ட்ஸ்லாம் எதுவும் இப்போதைக்கு இல்லை, பெரிய ஸ்டாக்கோட ரிசல்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த சின்ன ஆந்த்ரோஃபிக் எஃபெக்ட் வந்து ஐடி செக்டரை ட்ராக் பண்ணுறதுனால மார்க்கெட் இறங்கியிருக்கு. அரல்ஸ் இட் கேன் டேக் அவுட் த ஆல் டைம் ஹை வெரி சூன். ஸோ இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.